இந்த வண்டியோட ஓவரால் வெயிட்னு பார்த்தோம் அப்படின்னா 4100 கிலோ. இதோட பேலோட் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு எஃப்எஸ்டி வேரியன்ட், அதாவது இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெக்கு இல்லாட்டினா ஹை டெக் எடுத்தீங்க அப்படின்னா 2355 கிலோ வந்து பேலோடு ஏற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா சிபிசி வேரியன்ட் எடுத்தீங்க அப்படின்னா 2500 கிலோவுக்கு மேலே இதில் ஏற்றிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது பேப்பர் ஒர்க் படி நம்மளுக்கு உண்மையாலே சொல்ல போனால் ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியாக தான் இருக்கும். நீங்கள் சின்ன வண்டி, நான் முதல் சொன்ன மாதிரி சின்ன வண்டியெலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த வண்டியோட ஓவரால் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5.3 மீட்ரு. இந்த தொட்டி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 10.8 அடி. நம்ம கடைசியாக 10.8 அடி எதில் பார்த்தோம்? ப்ரோஎக்ஸ். இதுவும் ப்ரோஎக்ஸும் அந்த தொட்டியோட நீளம் ஒன்று. ஆனால் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் இதோட உள்ளே இருக்க அந்த வால்யூம், அதாவது அந்த கொள்ளளவு வந்து அதிகம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரொம்ப நீளமான பார்சலு இல்லை பைப்பு இல்லை கம்பி இந்த மாதிரி நீங்கள் ஏற்றிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். நான் வந்து பேலோடையும் வச்சு சொல்கிறேன், அதே மாதிரி இந்த ஹைட்டு லென்த்தையும் வச்சு சொல்கிறேன். இன்னொன்று, இதோட அகலன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5.3 அடி கொடுத்துருக்காங்க. லோடிங் லிப் கீழே இருந்து தூக்கி வைக்கிறதுக்கு 3.3 அடி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டெய்லி யூசேஜுக்கு நீங்கள் பார்சல் சர்வீஸ் இந்த மாதிரி கொண்டு போகிறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்.